இன்னைக்கு காரசாரமான நாட்டுக்கோழி உப்பு உருளை செய்யலாமா? வீட்டில் இருக்க 3 பொருள் போதுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். நாட்டுக்கோழி வாங்கும்போது ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு 20 வரமிளகாவை விதை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் அம்மியில் நசுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை இது கூட சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவைக்கேற்ப மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்குற வரைக்கும் நாட்டுக்கோழி நல்லா வதக்கிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கறியை எண்ணெயில் 20லேருந்து 25 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெயில் வேகும்போது உப்பு கறி அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா கலரி விட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டு இன்னும் எடுத்து கொடுக்கும். கடைசியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு அருமையான நாட்டுக்கோழி உப்பு கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செஃப் மாஸ்டர் சரத்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.